ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்குள்ள வீடியோ கிடையாது. நேத்துக்குள்ள வீடியோ தான். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸா செஞ்சேன். செம்ம டேஸ்ட்டுங்க உண்மையிலேயே. இதுதான் டிஃப்ரெண்ட்டா செஞ்சேன் ஆம்லேட்டு. வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு செஞ்சிருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் தக்காளிலாம் போட்டு செஞ்சிருக்கேன். ஆனா டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு. நான் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தக்காளி போட்டு. நான் வந்து ஒரு 2 முட்டை வந்து உடைச்சு ஊத்தி நல்லா அடிச்சுக்கிட்டேன். விஸ்க் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். நுர வர வரைக்கும் நல்லா கலந்துக்கணும். நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செஞ்சேன். ஆனால் ஈவினிங் வந்து அவிச்ச முட்டை எனக்கு சாப்பிட பிடிக்கல. அந்த வாடை வந்து எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அவிச்ச முட்டையே. அவிச்ச முட்டை சாப்பிட்டாலே எனக்கு தலை வலிக்கும். நான் டாக்டர்கிட்டையும் கேட்டேன். அவிச்ச முட்டை சாப்பிட்டா எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு. அப்போனா நீங்கள் ஆம்லேட் போட்டு சாப்பிடுங்கல்ல. இது மாரி வேறு மாரிட்டா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் மட்டும் ஆம்லேட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாரி செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் ஆம்லேட் தான் போட்டேன். அதுவும் வெங்காயம், தக்காளிலாம் போட்டு செய்யும்போது செம்ம டேஸ்ட்டு. இது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் இது மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகாய் சேர்க்கல. பச்சை மிளகாய் சேர்க்கல. நம்ம வீட்டில் பச்சை மிளகாய் இல்லாதனால பச்சை மிளகாய் சேர்க்காதனால நான் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். நல்லா விஸ்க் வச்சு அடிச்சுக்கோங்க. எப்படியும் ஒரு 5, 10 நிமிஷத்துக்கு நல்லா அடிச்சுக்கணும். அந்த நுர வர வரைக்கும் நல்லா அடிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் ஆம்லேட்டு. அப்புறம் வெங்காயம் ஒரு நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயம் ஒரு 2, 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சைஸ் வெங்காயம் தான் ஒரு 3 வெங்காயம் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கணும். அப்புறம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான். சின்ன தக்காளி எடுத்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கணும் விஸ்கில். ஆம்லேட்டுக்குலாம் வெங்காயம் நிறையா போடணும். அதுவும் பெரிய வெங்காயம் போட்டு நீல வாக்கில் கட் பண்ணணும். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணக்கூடாது. நீல வாக்கில் கட் பண்ணணும். அப்போ தான் ஆம்லேட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் நிறைய டைம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணிட்டேன் ஆம்லேட் போடுறதுக்கு. அப்புறம் கடையில் தான் பார்க்கும்போது நீல வாக்கில் தான் கட் பண்ணாங்க. அதில் எது நான் வந்து நீல வாக்கில் தான் கட் பண்ணுறது ஆம்லேட்டுக்கெலாம் வெங்காயத்தை. அது மாதிரி தக்காளிலாம் போட மாட்டாங்க கடையில். நம்ம வந்து தக்காளி போட்டு செஞ்சுருக்கோம் அன்றைக்கி. ஏன்னா நான் வந்து புதுசாக ட்ரை பண்ணணும். வெங்காயம் போட்டு செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தான் சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் செம்ம டேஸ்ட்டுங்க. உண்மையிலேயே சொல்லவே அளவு இல்லை. அந்தளவு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இப்போ தோசைக்கல்லை அடுப்பை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா எல்லா இடத்துலையும் எண்ணெய் படுற வரைக்கும் தேய்ச்சிட்டு எல்லா முட்டையும் ஒரே நேரத்தில் ஊற்றிடணும். கம்மி கம்மியாக ஊற்றினா நல்லா பெருசாக ஊற்றி திருப்பி போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் எப்பொழுதும் ஈவினிங் டைமில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன். அது பழக்கமாகிடுச்சு எப்பொழுதுமே. நான் இப்போ பச்சை பயிறு பாசிப்பயிறுலாம் ஊற வச்சு வேக வச்சு சாப்பிடுவேன். இன்றைக்கி ஊற வைக்கல நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமைனால. நான் எப்பொழுதும் ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லார் வீட்லேயும் ஸ்பெஷலாக செய்வாங்க. எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு. எதுவுமே நான் சமைக்க மாட்டேன். எதுவுமே சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து இன்றைக்கி வந்து ஆம்லேட்டோடு முடிச்சாச்சு. வேறு எதுவும் நம்ம வீட்டில் செய்யலை. சூப்பரான ஆம்லேட் போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ போட்டு குடிக்கும்போது செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இது மாதிரிலாம் முட்டையில் வந்து இது மாதிரி வேறு ஏதாச்சும் போட்டு செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட். இதே வந்து முருங்கைக்கீரை போட்டு ஆம்லேட் போடலாம். அது இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். முருங்கைக்கீரை போட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை போட்டே முட்டை வந்து வறுப்பாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். முட்டை போட்டு செய்கிறது நல்லாயிருக்கும். நான் அது மட்டும் சாப்பிட்ருக்கேன். ஆனால் முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டதில்ல. முருங்கைக்கீரை போட்டு நான் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டதில்ல. இன்னொரு டைம் நான் தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் திருப்புறது தான் கொஞ்சம் கஷ்டம். திருப்பி போடுறது கொஞ்சம் கஷ்டம். எப்படியோ திருப்பி போடுறது கொஞ்சம் உடஞ்சிருச்சு அவ்வளோதான். மற்றபடி நல்லா தான் வந்துச்சு. இங்கே வந்து புளிக்குழம்பு வச்சா ஆம்லேட் வேணும், முட்டை வேணும். அப்படி இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முட்டையும் ஆம்லேட் இருந்தால் நிறையவே சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு. இன்றைக்கி சூப்பரான ஆம்லேட் போட்டாச்சு. சூப்பராக ஆம்லேட் போட்டு டீ போட்டு சூடாக குடிச்சு. இன்னும் தக்காளி போட்டு ஆம்லேட் செஞ்சுருக்கேன். இன்னும் எதை வச்சு ஆம்லேட் போடலாம்? முருங்கைக்கீரைலாம் ஆம்லேட் போடலாம். இன்னும் வேறு எதை வச்சு ஆம்லேட் போடலான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் தக்காளி வச்சு ஆம்லேட் போட்டிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.